ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் நம்ம தமிழர்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல நம்ம ரிலேஷன் தான் எல்லாருமே. அதில் வந்துட்டு இவங்களோட இந்த அக்காவோட பொண்ணுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு. எங்கள் ஏரியா கவுன்சிலரோட அக்கா பையனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இங்கே என்கேஜ்மெண்ட் நடக்கு. திருநெல்வேலியில் வச்சு கல்யாணம். ஸோ என்கேஜ்மெண்ட்டாக தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். கீழே ஒரு மகாலட்சுமி அத்தனை ஏற்கனவே என் ஷார்ட்ஸில் வருவாங்க. அவங்களும் இன்னொரு எங்கள் ரிலேஷன் அக்காவும் சேர்ந்து 3 பேரும் எல்லோரும் சேர்ந்து மாமா கார்லேயே போயிட்டோம். போயிட்டு அட்டன் பண்ணியாச்சு. பக்கத்தில் தான், ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும். கொஞ்சம் மழை டைமாக இருந்தது. அந்த மகாலட்சுமி அத்தை மாமா அத்தை அந்த அக்கா அவங்களோட ஹஸ்பண்டு நான். என்னோடய ஹஸ்பண்டு ரொம்ப பிஸி. அவங்க மெக்கானிக்கு கிரைண்டர் வேலை பார்க்குறதுனால அவங்க எப்பவும் பிஸியாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு மேரேஜ்னால் தான் அட்டன் பண்ண வருவாங்க. இதுவும் பக்கத்தில் தான், ஆனால் அவங்க கொஞ்சம் தூரமாக நீனே போயிட்டு வாமா அப்படின்ட்டாங்க. ஸோ போயிட்டு நான் இந்த அக்கா இவங்களோ எல்லாரையுமே இப்போ பார்த்து பேசிவிட்டு நல்ல ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் நடக்கும். இது நம்ம பக்கத்தில் நம்ம கணேசர் கோயில்லேயும் என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. இதான் இவங்க தான் எங்களோட ஏரியா கவுன்சிலர். அவங்க பேத்தியோ பேரனையோ தூக்கி தோளில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஒரு ஸ்டில்லு. அப்போ அந்த டைமில் பார்த்து என் ஹஸ்பண்டோட அக்கா மைனி வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். அதான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அவங்க ரொம்ப லாங்லேருந்து வரனால போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லோரும் இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டில் அடிக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இவங்க எல்லாருமே நம்மளோட ரிலேஷன் தான். ஸோ அவங்க போனோடனே நீ யூடியூப்பில் போடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு எல்லாருமே நின்று, ஆனால் நல்லா சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணி பேசிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய பேர் நல்ல மோட்டிவேஷனெல்லாம் பேசுகிறாங்க. சம்டைம் சில பேர் தான் ஸோ இந்த ஃபோட்டோ போடுறதெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. இதில் வந்து க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்கவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுலேருந்தே ரொம்ப தோஸ்தவங்க உமாக்கா. நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்பவும் மோட்டிவேஷ்னலாக பேசுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னோடய ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸில் அவங்க நான் நல்லா போடணுன்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அவங்க பிக்கப் ஆக மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள எடுத்துக்கிட்டேன். இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் லாங்கில் தான் இருந்தேன். ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியல. அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்கியாச்சு வீட்டுக்கு போகிறதுக்காக. நல்ல சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஒன்றும் ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இது உமாக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே ஒரு ஸ்டில்